அன்பும் இரக்கம் உரிமையாண்மை பரலோக தகப்பனே, இந்த ஓய்நாடுகளும் இப்போதும் ஓய்நாடு பாடங்களை படிக்க இருக்கிறோம். வருஷத்தாய் எல்லாமே எங்களுடைய பேச்சு நல்ல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் தகப்பனே, பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைத்தல் என்ற தலைப்பின் கீழாக ஒரு பாடங்களாக நாங்கள் படித்து வருகிறோம். பிலிப்பியரிலிருந்து கொலோசையிலிருந்து கிறிஸ்து என்ற தலைப்புகளிலே தகப்பனே இந்த 2வது நாள் பாடத்தை படிக்க இருக்கிறோம். தகப்பனே, நம்முடைய பரிசுத்த பிரசனை எங்களோடு கூட இருந்து இந்த சத்தியங்கள் வசனங்களை நீர் எங்களுக்கு அனுப்பி அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கை கடைபிடிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை எனக்கு நல்ல பிதாவே. இந்த புதிய வருடத்தின் 1ஆம் காலாண்டிலே நாம் பிலிப்பியர் மற்றும் கொலோசியர் அதிகாரங்களிலிருந்து பாடத்தை படித்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் நாம் 1வது பாடத்தை படித்தோம். துன்பப்பட்டும் கைவிடப்படுகிற என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் ஸ்தோத்தரிக்கவும் ஜெபிக்கவும் காரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். பவுல் மனப்பாடாசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். பவுல் எப்போது ஒரு அதிகாரத்தை தொடங்கினாலும் நிருபத்தை எழுதும் போது ஒரு வாழ்த்துதலோடு அதை துவக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதை நம்ம கொலோசியர் 1:2-5 பார்க்கும்போது, நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்த்துதல் என்ன உள்ளடக்கம் என்றால், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கும் இந்த கிருபையின் மேன்மைகளை ஒவ்வொரு திருச்சபைக்கும் அந்த வாழ்த்துறையிலே அவர் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும்போது மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யும் போது அவர்கள் மற்றவர்களை பாராட்டுவதை பார்க்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் நீங்கள் என்னை பாராட்டுவீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு உதவி செய்தால் நான் அதை பாராட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் தாங்கள் செய்த நன்மைகளுக்காக தங்கள் பாராட்டு எதிர்பார்க்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் தேவனிடம் அன்பா இருக்க வேண்டும் என்றும் அவர்களை வளர்ப்பதற்காக தாங்கள் செய்த தியாகங்களை எப்போதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் ஜெபிக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன கஷ்டப்பட வேண்டும் பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த நேரத்தில் பிள்ளைகள் வளர்ந்து பெற்றோர்களை பாராட்ட வேண்டும் என்றும் நினைக்கிறார்களே. இதில் குறிப்பிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம் என்னென்றால், பவுல் எழுதுகிறது, தூதர்கள் கூட அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் ருசிக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் தகுதியில்லாத இந்த பாத்திரங்களுக்கு இப்படி ஒரு மகத்தான தம்முடைய கிருபை அளித்தாரே என்று சொல்லி தேவதூதர்கள் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவனுடைய கிருபை மேன்மை இருக்கிறது பவுல் குறிப்பிடுகிறாரு. அந்த வகையில பவுல் இவைகள் அனைத்தையும் மையமாக வைத்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மேன்மைகள் என்ன, அவைகளில் நமக்கு உண்டான பிரயோஜனம் என்ன என்பதை எல்லாம் அவருடைய நிருபங்களை தொடர்ந்து நாம் எழுதுவதை பார்க்க முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நாம் பார்க்கும்போது சுவிசேஷத்தில் உடன்பாடு என்ற தலைப்பிலே பவுல் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இதுல பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 8 வசனங்களே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்பி சபையை இவர் பவுல் ஸ்தாபிக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் அந்த பிலிப்பி சபையை ஆரம்பிக்கிறார். அவர் கடிதங்கள் முழுவதையும் பார்ப்போம் என்றால் ஒரு விதமான கிறிஸ்தவ நல்லுறவு என்பதை நாம் அதில் பார்க்க முடிகிறது. முதலாவதாக அவர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லோரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி.
அருமையான வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே வாசிங்க வசனத்தை. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லோரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அந்த திருச்சபை பிள்ளைகளுக்கு மேல அவர் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார் என்பதை தேவனே சாட்சி என்று அவர் அதில் குறிப்பிடுகிறாரு. பவுல் வந்து ரோமாபுரி சிறையில இருக்கிறாரு, பல மைல்களுக்கு அப்பால இருக்கிறாரு. அப்போ அங்க இருந்தா கூட அவருக்கு ஞாபகம் முழுவதும் அவர் தம்முடைய சபையும் சபை அங்கத்தினருக்கு மட்டுமே அவரை நினைத்து கொண்டிருந்தாரு. இயேசு கிறிஸ்து உருக்கமான அன்பிலே அவர்கள் மீது வாஞ்சியோடு இருந்தாரு. அவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாரு. பவுல் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபித்த செயல் வந்து பரலோகத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுவதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னும் ஒரு காரணத்தை குறிப்பிடுறாங்க. பிரதான ஆசிரியன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பிரதான ஆசிரியருடைய மார்க் கவசத்திலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கான 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். மக்களை தன் இருதயத்தின் மேல வைத்து அவர்களுக்காக அந்த பிரதான ஆசிரியர் பரிந்து பேசுகிறாரு. பரலோக பரிசுத்தலத்தில் நம் பிதா பிரதான ஆசிரியர் இயேசு தம் மக்களுடைய நாமங்களை சுமந்திரமாக பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார். இதே அந்த அன்பினாலே தான் இவரும் தன்னுடைய சபை விசுவாச பிள்ளைகள் மேல அவர் மிகவும் வாஞ்சியா இருக்கிறாரு. பவுல் அவர்களை ஜெபத்தில் நினைவுகளாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் பிலிப்பியர் அவரை நினைவு கூறுவதாகவும் மொழிபெயர்க்கிறார். அத்தகைய பரஸ்பர உணர்வு காணப்படுகிறது. அதைத்தான் உடன்பட்டவர்கள், அதாவது கிரேக்க வார்த்தையில கொய்னோனியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுறது உடன்பட்டவர்கள் என்று பொருளாகும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:5 அது மனப்பாட வசனம். உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு முக்கியமா பார்க்க வேண்டும் என்றால் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதை கிறிஸ்து நம்ம கட்டுப்படுத்துகிறாரு. அதை சார்ந்துதான் பவுல் வந்து இந்த வாக்கியத்தை எழுதுகிறாரு. யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்த பலியினாலும் அவர்கள் தங்கள் சரீரத்தில் விருத்த சேர்ந்து கொண்டனால்தான் ரட்சிக்க முடியும் என்று நினைத்தார்கள். அது அப்படி இல்லை. அது தேவனுடைய இரக்கம் ஈவாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்து நமக்காக மனித நிமித்தம் ஒரு மேன்மை உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா நமக்கு அருளப்படுகிறது. இந்த நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ளபடி நாம் நற்கிரியைகள் செய்கிறதற்கு தேவனே நம்மை ஏவுகிறார். நல்ல எண்ணங்களை கொடுக்கிறார், தூய்மையான சிந்தனையும் கொடுக்கிறார். அவருடைய ஆவியானவர் வந்து நமக்கு இதற்காக வந்து உதவி செய்கிறார். திங்கட்கிழமைகளை பாடத்தை பார்க்கும்போது பவுலின் ஜெப வேண்டுகோள்கள். சில வருடங்களுக்கு முன்னாக தன்னையும் தன் தேவைகளையும் தன் ஆசைகளையும் சுற்றிய தன் ஜெபங்கள் இருப்பதாக ஒரு போதகர் சொன்னதை கேட்டிருக்கிறேன். அவற்றை சுயநல ஜெபங்கள் என்று சொன்னார். நாமும் ஜெபிக்கும் போது நிறைய இடங்களை ஜெபிக்கும் போது நமக்காக மட்டுமே ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிப்பது கிடையாது. அதை தான் இங்கே குறிப்பிடுகிறோம். பவுலின் ஜெபத்தை பற்றி பார்க்கும்போது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 முடிய வாசிப்போம். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் இறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலம் ஆகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். இந்த ஜெபங்களில 43 கிரேக்க வார்த்தைகள் அதில் அடங்கியதாக ஆசிரியரை குறிப்பிடுகிறார்கள். இது பவுலின் அக்கறை முழுவதையும் உள்ளடக்கி காட்டுகிறது. அவர் சபையை பற்றி தான் முக்கியமாக அவருடைய அந்த ஜெபம் வந்து காணப்படுகிறது. இதுல வந்து முக்கியமாக 5 இது சொல்றாங்க. அன்பு, அறிவு, பகுத்தறிவு, உண்மை, தீங்கு செய்யாமை என்ற 5 காரணங்கள் இதில் குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற நீதி ஆகியவை குறித்து இதுல பேசுகிறாரு. சபை முழுவதையும் மனதில் வைத்துதான் பவுல் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறாரு.
பவுலின் ஜெபங்கள் வந்து நன்மைக்கானவை. அவர் வந்து ஒட்டுமொத்த சபையை மையப்படுத்தி தான் அவருடைய ஜெபம் வந்து காணப்படுகிறது. இன்றைய நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். திருச்சபையில் காணப்படுகிற சவால்கள், ஊழிய அழைப்பு, ஊழிய தேவை, ஆண்டவரே என்னுடைய சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த ஆண்டு அதிகமான ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய இருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். சுயநலம் இல்லாமல் நம்முடைய சபைக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் பவுல் இந்த நேரத்தில் அதில் வலியுறுத்துகிறார். இன்னொன்று சொன்ன ஹெலன் ஒயிட் அம்மையார் சொல்லுகிறாங்க, சபைகளுக்கு ஆலோசனை சுயநல ஜெபங்கள் பதிலளிக்கப்படாது என்று குறிப்பிடுகிறார்கள். திருச்சபைக்காக மனவாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் உதவியோடு பாவிகளின் ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் நாம் வந்து ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பவுலுடைய ஜெபம் வந்து அப்படிப்பட்டதாக தான் காணப்படுகிறது. ஜெபத்திலேயும் அன்புதான் அதிகமாக காணப்பட வேண்டும் என்கிறார், குறிப்பிடுகிறாரு. அன்பு பெருக வேண்டும் என்று மட்டுமல்ல, அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதாவது அன்பு வந்து மட்டும் இருந்தா போறது, அதில் அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று அதிலே குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 1:9 வாசிக்கலாம். மேலும் முக்கியமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் என்றதிலே குறிப்பிடுகிறார்கள். தேவனோடு ஐக்கியமாவதாலும் அவரது வார்த்தைகளை ஆராய்வதாலும் கிடைக்கிற ஆவிக்குரிய அறிவை வந்து இதிலே வந்து குறிப்பிடுகிறார்கள். நாம் உணர்வு என்றால் சொல்லுவோம் என்றால் அதை புரிந்து கொள்ளுதல் என்று நாம் சொல்லுவோம். உத்தமமானவர்களை ஒப்புக்கொள்ள உதவுகிற புரிதலே இந்த உணர்வு என்று பவுல் அதில் குறிப்பிடுகிறார்கள். தீங்கானவற்றிலிருந்து ஒழுக்க ரீதியாக வேறுபட்டு நிற்க இது உதவுகிறது. துப்புரவானவர்களும் இடரற்றுமாக நாம் மாற அது உதவுகிறதாக சொல்லுகிறாரு. கிரேக்க வார்த்தையில துப்புரவு என்ற வார்த்தைக்கு சூரிய வெளிச்சத்தால் நியாயம் தீர்க்கப்படுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. கரைபடாத சுத்தமான அந்த செயலை வந்து இது சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்தவ மக்கள் வந்து சூரிய வெளிச்சம் போல தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். இடரற்றவர்கள் என்றால் தடைக்கல்லாக இல்லாமல் இருப்பது, இன்னொருவர் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதை கடினமாக எதையும் சொல்லாமல் அல்ல செய்யாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு எந்த தடை இல்லாமல் இருப்பதை பற்றி தான் இதில் குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி இந்த கருத்தை பற்றி பிலிப்பியரிலும் கலாத்தியரிலும் பவுல் வந்து அந்த விளக்கமாக அதை பேசுகிறார். செவ்வாய்க்கிழமையில ஆவிக்குரிய பகுத்தறைப்படி செயல்படுதல் தலைப்பில் பவுல் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட போது அங்க பிலிப்பி விசுவாசிகள் வந்து கலக்கமடைகிறார். ஒரு தலைவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தொண்டர்கள் எப்படி கலக்கமடைவார்களோ அதே போலதான் அந்த பிலிப்பிய சபையிலும் அந்த விசுவாசிகள் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணோன்னு கலக்கமடைகிறார்கள். ஆனா அவங்க வந்து முன்போல வந்து அவரால் அங்க சிறையில் இருக்கிறதுனால மக்களுக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை, பிரசங்கிக்க முடியவில்லை, ஜெபாலயங்களுக்கும் இயேசு கிறிஸ்து மேசியாவை அவரால் போதிக்க முடியவில்லை. தொடர்ந்து அவர் அங்க இருக்கும்போது அந்த விசுவாசிகள் எல்லாம் வந்து அவங்க சும்மா இருக்கல, அவரை பார்ப்பதற்கு அவருடைய சரிய தேவைகளுக்காகவும் அவரை ஊக்குவிக்கிறதற்காகவும் அவங்க ஒரு அந்த ஊர்ல இருந்து தீர்த்து என்பவர் வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. தன் சிறையிருப்பை பவுல் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது பவுல் சொல்லி அனுப்பிய செய்தியால் பிலிப்பியர் ஆச்சரியப்பட்டு இருப்பார்கள். அங்க வந்து அவர் வித்தியாசமாக தான் அங்க பாக்குறாரு. சிறையில இருக்கும்போது தான் வந்து சிறையில் இருக்கிறேன் என்றோ கஷ்டப்படுகிறேன் என்றோ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாம அவர்கள் அந்த சுவிசேஷத்தை வந்து ரோம அந்த சிறைகளுக்குள்ளாக இருந்து அந்த ரோம பாதுகாவலருக்கு எல்லாருக்கும் இயேசுவின் ராஜ்யத்தை ஏற்றுக்கூடிய ஆத்மாக்களாக அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறாரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம ஜெயில போட்டாங்களே, நம்ம எப்படி இருக்கிறோமே அப்படின்னு நம்ம அந்த வருத்தத்தோடு தான் இருப்போம். அவரும் அங்க சும்மா இருக்கவில்லை. இதுல இருந்து அவருடைய ஊழியத்தின் வல்லமை எவ்வாறு இருக்கு என்பதை நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவர் சிறையில் இருக்கும்போது இவர் சிறையில் அழைக்கப்பட்டதால் தாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்தின் மீது மற்றவர்களும்
வேறு சிலர் வந்து ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் சுயநலவாதிகளாக அதில் செயல்படுகிறார்கள். இது திருச்சபையின் சுயநலம் காணப்பட்டு வருத்தமான உதாரணம் இது என்று குறிப்பிடுகிறாரு. பவுலுக்கு வெகு காலத்திற்கு முன்னரே எரேமியா இவ்வாறு அதில் சொல்லுகிறாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு என்று அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறாரு. இவரை ஊழியத்தை சிலர் அந்த இடத்துல பயன்படுத்தி தங்களுக்காக பேருண்டாக அதில் நடந்து கொள்ளுகிறார்கள். அதுல நல்ல வேளையாக அதுல உண்மையான சில ஊழியக்காரர்கள் அதுல இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை பரப்ப அவர்கள் அதிக வைராக்கியத்துடன் செயல்படுகிறாங்க. இது அவர்கள் பவுலின் மீது அவர்கள் கொண்ட அன்பை அதிலே நமக்கு காட்டுகிறது. விசுவாசத்தின் விதம் அவர்கள் அனுபவித்த பாடுகளை பார்த்து ஆண்டவருக்காக அதிகம் வேலை செய்ய தொடங்கினார்கள். அந்த விசுவாசிகள் முன்பு செல்வதற்கு பயந்த இடங்களுக்கு சென்றார்கள். முதல்ல நம்மளும் நிறைய இருக்கு அந்த பயம் இருக்கலாம். புதிதாக ஒரு இடத்துக்கு போய் நம்ம சத்தியத்தை சொல்லணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோ, அடிச்சு துரத்திடுவாங்களோ என்ற ஒரு பயம் கூட இருக்கும். அது மாதிரி பயம் இருந்த அந்த மக்கள் கூட இவர் சிறைசாலையில இருக்கும்போது அந்த உற்சாகமாக அந்த இடங்களுக்கு சென்று அவங்களுக்கு அங்க ஊழியம் செய்ய இயேசு கிறிஸ்துவ இறைச்சகர் என்று அந்த அறிவிக்கிறார்கள். இதனால அந்த சுவிசேஷம் அந்த இடங்கள்ல மிக சீக்கிரமாக பரவ தொடங்கியது. புதன்கிழமை உள்ள பாடத்துல நமக்கு பிலிப்பியர்ல இருந்து பார்த்தோம். அடுத்தது கொலோசியர்ல இருந்து நாம் பார்க்கிறோம். பவுலுக்கு கொலோசிய விசுவாசிகளோடு இருந்த உறவுக்கும் பிலிப்பிய விசுவாசிகள் இருந்த உறவுக்கும் வித்தியாசம் இருந்தது. சரீரத்தில் என் முகத்தை காணாதிருந்தவர் என்று கொலோசியர் குறிப்பிடுகிறார். கொலோசியர் 2:1 பாராய சர்வத்தை விளக்கம் பண்ணுங்க, எனக்கு அது புரியல. அந்த இது சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிறவர் என்று அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் கொலோசிய விசுவாசிகளை பற்றி. 3 விஷயங்களை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பிய சபை அவரால் ஏற்படுத்தப்பட்டது, ஆனால் கொலோசியர் என்பது அவரால் அல்ல, அது அது சொல்றாரு. அதில் 3வது முதல் அவங்களுக்கு எப்படி வாழ சொல்றாரோ அதை போல இங்கே சொல்றாரு. 3வது வசனத்திலிருந்து தான் அவர் சில காரியங்களை சொல்றார். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். அப்போ இது எல்லாவற்றிற்கும் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே என் உடன்பாடு பவுல் குறிப்பிடுகிறாரு. தேவ ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம் பற்றி பேசுகிற மற்ற இடங்கள் அவ்வாறே குறிப்பிடுகிறார். இது மனுஷருடைய வசனம் போல இல்லாமல் விசுவாசிக்கிறவர்களிடத்தில் பலன் தருகிறதா இருக்கிறது என்று அவர்கள் அதிலே குறிப்பிடுகிறார். எனவே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அதை கேட்கிற இருதயங்கள் ஆவியானவர் செய்கிற கிரியைகள் மூலம் தேவ வல்லமை அது வெளிப்படுகிறது. மக்கள் அதற்கு இணங்குகிறார்கள். சுவிசேஷமானது அது சத்திய ஜீவ வசனமாக இருப்பதால் அது ஒவ்வொரு 30-60 பலன்களை கொடுத்து அது மிகுந்த கனிகளை கொடுப்பதாக நம்ம குறிப்பிடுகிறார்கள். குறுகிய காலத்தில் சுவிசேஷம் வெகு வேகமாக அங்கு பரவியது. கிறிஸ்து மரித்து உயிர்த்து 30 வருடங்களுக்குள்ளாக சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவியதாக பவுலால் சொல்ல முடிந்தது. இது எவ்வளவு பெரிய சாட்சி என்பதை நாம பார்க்கிறோம். 30 வருடங்களுக்குள்ளாக அவர் எவ்வளவு இடங்களுக்கு அதை சொல்லியிருப்பார் என்றால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும். அதே அதிகாரத்து பின்பதிலே வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடுகிறார். ரோமர்களின் நெடுஞ்சாலைகள் தாம் வேகமாக தகவல் தொடர்பையும் பயணத்தையும் சாத்தியமாக்கினவை என்று குறிப்பிடுகிறார். அப்போதே அங்க நெடுஞ்சாலைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்ததாக குறிப்பிடுகிறாரு. அவ்வாறுதான் பவுலின் நிருபங்கள் பல இடங்களுக்கும் விரைவாக பரவி இருப்பதாக குறிப்பிடுகிறார் ஆசிரியர். ஆனாலும் வசனத்தின் மூலம் செய்த தேவ வல்லமை தான் ஒரு நபரின் ஆவிக்குரிய வாழ்வை பிறக்க செய்கிறது. அவர்களை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியை ஆக்குகிறது. ஒரு வார்த்தை, இன்னைக்கு நம்ம வாழற காலத்துல இன்டர்நெட் இருக்கு, அதுக்கு செல்போன் இருக்கு, எவ்வளோ மாஸ் மீடியா இருக்கு. இன்னைக்கு மாஸ் மீடியா இவ்வளோ இருக்கிற காலத்திலே சுவிசேஷம் எந்த வேகத்துல போகுதுன்னு கம்பேர் பண்ற அதே வேலையில நீங்க சொன்ன மாதிரி அங்க பாதைகள், ரூட்ஸ், நிறைய நெடுஞ்சாலைகள், வழிகள், அந்த சாதாரண நடந்து போய் கடந்து போய் போறதுக்கே எவ்வளவு தாமதமா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்திலே பவுலுக்கு என்ன நம்பிக்கைன்னா உலகம் முழுவதும் மறித்து
30 ஆண்டுகளுக்குள்ள உலகத்தோடு பரவான நம்பிக்கை அந்த பவுலுக்கு எவ்வளவு அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இப்போ வேகமா தூக்கில கொடுத்து செயல்படுத்தினாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த சத்தியத்தை கொண்டு போனாங்க. ஆனா நம்ம நெட்டு பார்த்துட்டு நம்ம சினிமா அதை லேப்டாப் கொடுத்தா கவர்மெண்ட்ல சொல்றாங்க சினிமா பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம வேற காரியங்களுக்காக நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணோம். ஆனா அன்னைக்கு அவங்க அவ்வளவு உண்மையை உத்தமமா அவ்வளவு நம்பிக்கையோட விசுவாசத்தோட சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமா சொல்ல போனோம்னா அவரு பிரயாணப்பட்ட இடங்கள்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வேற யாரும் அதை செய்திருக்குமான்னு கூட நம்ம நினைக்க தோன்றது இல்லை. ஏன்னா அவ்வளவு இடங்களுக்கு அவர் பிரயாணப்பட்டு சென்றிருக்காங்க. இப்போதாவது கப்பல் எல்லாம் வந்து ஒரு புயல் வந்துன்னா கூட எப்படியாவது உடனே கண்டுபிடிச்சு திசை மாத்தி இது பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் ஏற்கனவே பல வசனங்கள் அதை குறிப்பிட்டுறாங்க. புயல் காட்டினாலே இவ்வளவு தூரம் அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி எப்ப மற்ற நாடுகளும் பயணம் செய்தாலும் கப்பல்ல தான் பயணம் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் இந்த அளவு திருச்சபைகளை அவரை கட்டி காப்பாற்றி இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பவுலை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் தேவனுடைய அன்பிலே அவங்க மிகவும் என்ன செய்திருந்தாங்க, ஆமா நிலைத்திருந்தாங்க. அதாவது அன்புன்றது வந்து நமக்குள்ள நாமே உருவாக்கி கொள்ள முடியாது. நாமளே ஏதோ அன்பு காட்டணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவனுடைய குணம் அந்த அன்பு அவர் கொடுக்கிற பரலோகத்தின் ஈடு தான் நமக்கு. அந்த அன்புல நம்ம நிலைச்சிருக்கும் போது வேறொன்று இருந்தால் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் பரப்புகிற அவருக்கான வைராகிய சாட்சியினுடைய ஊழியம் செய்ய முடியும். அவர் எப்பவுமே தேவனை முன்வைத்தே அவருடைய ஜெபங்கள் காணப்படுகிறது. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று அந்த பவுல் அங்கு ஜெபிக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தை அறிவதே ஞானம் என்று நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய விவேகம் என்று அதில் குறிப்பிடுறார். தேவனை முற்றிலும் நம்பி நம் சுய புத்தியை சாராமல் அவரது சித்தப்படி செய்ய ஆயத்தமாக இருக்கும் போது ஞானம் வருகிறது. நீதிமொழிகள் 3:5 வாசிப்போம். ஒருவர் யோவான் 7:17 வாசிக்கிறோம். ஒருவர் நீதிமொழிகள் 3:5 முதலாவது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய சுய புத்தியின் மேல் சரமன் தேவனை மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் தான் நம்முடைய பாதைகள் வந்து செவைப்படும். அதே தான் பவுல் அப்போஸ்தலர் கை கொண்டிருக்கிறார். யோவான் 7:17 அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனான் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாகிறதோ. 2 வசனங்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நம்முடைய ஞானத்துக்கு முக்கியமான ஆதாரம் என்னன்னா நம்முடைய வேதாகமம் தான். வேதாகமத்தை நாம் படிக்கும் போது நம்முடைய ஞானம் மிகவும் அதிகமாக வருகிறது. தேவனை பற்றிய அறிவை அது நமக்கு மிக சிறப்பாக நமக்கு போதிக்கிறது. உங்களுடைய சங்கீதம் 119, 105 நம்முடைய வசனம், என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமா என்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்திற்கான விசேஷித்த ஞானத்தை எலஞ்சி ஓய்ந்தவர்கள் எழுத்துக்களில் தேவன் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று வேதாகம் நம்மை ஊக்குவிக்கிறது. வாசல்களை திறக்கவும் மூடவும் தேவனிடம் கேட்கும் போது தேவ வழிநடத்த உருவாகிற சூழ்நிலைகள் மூலம் அவரது சித்தத்தை வழிகாட்டலை நாம் வந்து அறியலாம். நம்முடைய இன்னும் வந்து ஆவியானவருடைய நாம் வந்து நேரடியாக பேசி கூட நாம் வந்து பேசி சொல்லலாம். அவரது சத்தத்தை புரிந்து கொள்ள நாம் வந்து பழகி இருக்க வேண்டும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக நாம் நம்மள பேசும்போது நாம் அதற்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நாம் வந்து செவி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். கொலோசிய விசுவாசிகளுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வந்து பவுல் வந்து ஜெபிக்கிறாரு. இயல்பிலே எவரும் இதை வந்து பார்த்துட்டு நாம் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலதான் வந்து நம்முடைய பாத்திரவான்களாக எண்ணுகிறார். அவர் நமக்கு கொடுக்கிற கிருபை நிமித்தமாக தான் நம்ம அந்த பாத்திரத்தை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம், பாத்திரவான்களாக இருக்கிறோம். அந்த உன்னதமான அழைப்பின்படி வாழுமாறு அது அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுண்டாக இருக்க வேண்டும் என்று அவர் அதில் ஜெபிக்கிறார்.
பிறகு அவ்வாறு செய்வதற்கான பல வழிகளை வந்து பட்டியலிடுகிறார். சகலவித நற்கிரியலுமாகிய நாம் கனிகளை தர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நம்ம பரிசுத்தாவியின் துணை கொண்டு நாம் தேவனுக்கு செவி கொடுத்து வாழும்போது நாம் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை நாம் கண்டிப்பாக கொடுப்போம். பிறகு தேவனை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைய வேண்டும். இறுதியாக நம்ம தோத்தரிப்பதில் பெருக வேண்டும் என்ற நல்ல கருத்துக்களை நாம் இது மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பவுலானவர் நமக்கு கொடுக்கிறார்கள்.